ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. ஆனந்தம் என்பது சுகம் துக்கம் இரண்டினாலும் பாதிக்கப்படாத நிலை என்று தெரிவித்துள்ள தாங்கள், எக்ஸ்டசி என்பது அனுபூதி நிலை என்றும் தாங்கள் தெரிவித்திருக்கிறீர்கள். அப்படியானால் ஆனந்தம் என்பதும் அனுபூதி என்பதும் ஒரே நிலைதானா அல்லது வெவ்வேறா? ஆனந்தம் means happiness. Anubhuti means ecstasy. There is always a difference between these two words. Ecstasy அப்படின்னா ஊற்றெழும் கண்ணீர் அதனால் கலமரர் ஒட்டித்து ரோமம் சிலிர்ப்ப அரகராவென்று அரற்றி என்றெல்லாம் தேவாரம் இதிலெல்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி ஒரு அனுபவம். அனுபவம் என்பது எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நீங்கள் வந்து தயிர் வடை சாப்பிட்டீங்க இல்லையா, இது எக்ஸ்பீரியன்ஸ். அது அனுபூதிங்கிறது இந்த வேர்ல்ட்லி சென்ஸுக்கு அப்பாற்பட்ட ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ், பிளிஸ். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. பிளிஸ் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் ஹாப்பினஸ் இஸ் டிஃப்ரெண்ட். வேண்டுதல் வேண்டிக்கொண்டு அந்த வேண்டுதல் செய்யாமல் இருந்தால் கஷ்டம் வரும் என்கின்றனர். இது உண்மையா? வேண்டுதல் செய்ய முடியாமல் இருப்பவர்களுக்கு என்ன பரிகாரம்? There is no need to do any வேண்டுதல். ஒரு அம்மா இருக்கா, அந்த அம்மாவுக்கு தெரியும் இல்லையா, குழந்தைக்கு 6 மணிக்கு பால் கொடுக்கணும்னு சொல்லி ஓடி போய் ஸ்டவ்வில் பாலை சூடு பண்ணி அது சூடாக இருக்கா இல்லையான்னு ஒரு ஸ்பூனில் போட்டுட்டு உப்புன்னு ஊதிட்டு வந்து குழந்தைக்கு கொடுப்பாளா இல்லையா? லைக் தட் காட் இஸ். பெற்ற தாயினும் ஆயன செய்யும் நலம் தரும் சொல்லி நான் கண்டுகொண்டேன் அது நாராயணா என்னும் நாமம். If there is a person who could do more love than your own mother, that is God, Lord Narayana. அதனால் இடர்களையும் மாதா பிதாவென உன்னை நான் வரித்தேன், இனி யாதாமால் யாதாம் இனி. ஏன்னா அம்மா அப்பாவா கடவுளே நான் உன்னையே வச்சுன்னு இருக்கேன், அதனால் எனக்கு என்னன்னா என்ன நீ பார்த்துக்க போகிற அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அதனால் ஒன்லி அவர் ஹியூமன் லெவல் இக்னோரன்ஸ் makes us believe that we have to ask something from God. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. God is your inner being. He is an indwelling spirit. He is watching your joys, He is watching your sorrows, and He is watching your thoughts, everything. மனதானே மனதில் நின்ற கருத்தானே மனத்தகத்தான் வாய்மேலான். There is nothing which is hidden from God. There is no need for a prayer. Then why are you all praying? It's a summing up of your problems. When I ask you what's your problem, you won't be able to express. Otherwise you will be thinking, I have to talk to Baba for half an hour. When I ask you, tell me in short what is your problem, you won't be able to come out. It's only a wishful thinking. It's a myth that you have problems. There is no problem in the world. There is absolutely no problem in the world. One problem is that you are not married. The 1A. 1B is married but you have problems because of the married life. 1A, 1B. The solution is between 1A and 1B. You ask a person who is already suffering with married life, then you won't ask me for marriage. The 2A, I have no children. 2B, I have children, but they are absolutely the reason for my trouble. எல்லாம் எங்கள் வீட்டில் அடிக்கிறான், ட்ரக் கல்ச்சரில் இருக்கான், வீட்டில் இருக்கிறதெல்லாம் தேடின்னு போய் வித்துடுறான், அந்த மாதிரி சொல்கிறது. ஸோ த சொல்யூஷன் இஸ் 2A, between 2A and 2B. ஸோ யூ ஆர் திங்கிங் ஏதோ ஒரு அல்வா மாதிரி உங்களுக்கு குழந்தை பிறந்துட்டான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. 3 வந்து ஐ டோன்ட் ஓன் ஏ ஹவுஸ், ஐ டோன்ட் ஓன் ஏ காருங்கிற மாதிரி ஒரு மெட்டீரியலிஸ்டிக் பொசிஷன். வேர் இஸ் த நீட் ஃபார் ஏ கார் ஆர் ஏ ஹவுஸ்? இஸ் இட் நாட்? பெட்ரோல் ப்ரைஸ் இஸ் 100+, and if you are borrowing 50 lakhs for even a flat, you are going to pay at least 90% of that money for interest to the bank to make the bank rich. உன்னுடைய இஎம்ஐ இருக்கு இல்லையா 10 இயர்ஸ்க்கு, அதில் அசல் வந்து கம்மியாக தான் கழியும், மற்றதெல்லாம் பேங்க்குக்கு தான் நீ வட்டி கட்டின்னு இருக்க. அண்ட் பேங்க் fellows will come and ask you, you want a loan, you want a loan. You don't pay for 3 to 4 months. Suppose you are in a bench, உனக்கு வேலை இல்லைன்னு வச்சுக்கோ, 4வது மாதம் வீட்டை எடுத்துன்னுட்டு அவனுக்கு வேண்டிய ஒரு ஆளுக்கு அந்த வீட்டை கம்மி விலைக்கு விற்றுட்டு அதுக்கும் சேர்த்து உங்கள்கிட்ட கேட்டுனே இருப்பான் பேங்க்காரன். அதனால் இது வேண்டாத வேலை. ஒரு 8000 ரூபா 10,000 ரூபா கொடுத்து ஒரு ரெண்டட் ஹவுஸில் ஜாலியாக இருக்கிறத விட்டுவிட்டு எதுக்காக நீங்கள் 50 லட்சம் கடன் வாங்கி பேங்க்குக்கு 50,000 ரூபா வட்டி கட்டின்னு உட்காந்துன்னு இருக்கணும் இல்லையா? இட்ஸ் எ மித். இப்படி நீ இஃப் யூ நேம் எ ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் வந்து irrelevantன்றது உனக்கே தெரிஞ்சிடும்.
Whatever you are misconstruing as your problem is a irrelevant thinking. There is no problem in the world. Absolutely there is no problem in the world. They are your mental myths. So if you understand that, you become a Baba. If you don't understand, you are still a seeker. The seeker and the sought is, the difference is, a fellow who has wants always worships. A fellow who has no wants is worshipped. See, Shirdi Sai Baba is here. He was a fakir. He was depending for his food on the society. But he is God. So a fellow who has no wants is God. Yadanin yadanin ningiyan idumbai nodan adanin adanin ilan. யார் ஒருத்தன் எதுவும் வேணான்னு இருக்கானோ அவனுக்கு எந்த கஷ்டமும் கிடையவே கிடையாது. இஃப் யூ வாண்ட் டு லிவ் டோட்டலி, யூ ஹாவ் டு லீவ் டோட்டலி. அவ்வளோதான். லீவ் எவ்ரி திங். விட்டு விடுதலை ஆகிய நிற்பாய் சிட்டுக்குருவியை போலே. தென் யூ வில் ஃபைண்ட் வாட் ஜாய் இஸ். ஸோ புத்தா ஃப்ரம் சித்தார்த்தா பிகேம் எ புத்தா. அவர் என்ன சொன்னார்? ஆசைகள் தான் துன்பத்திற்கு காரணம். அவ்வளோதான். ஸோ உங்களுடைய எல்லா சஃபரிங்கும் என்ன காரணம்னா உங்களுடைய டிசையர்ஸ். ஆசா நுகலம் துகளாயினபின் பேச அனுபூதி பிறந்ததுவே தான் அருணகிரியுடைய ஆன்மீகம். ஸோ லீவ் ஆல் டிசையர்ஸ். இப்போது ஒரு 1000 காக்கா இங்கே இருக்கு. 1000 காக்கா ஓட்டுறதுக்கு நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? 1000 கல் எடுத்து ஒவ்வொரு காக்காக்கிட்டையும் போய் சூன்னு சொல்லின்னு இருக்கணுங்கிறீங்க. ஒரு கல் போகிறோம். அவ்வளோ காக்காக்கும் சூன்னு ஒரு கல் விட்டால் எல்லாம் பறந்துடும். அந்த மாதிரி உங்கள்கிட்ட 1000 ஆசைக்குது. 1000 எண்ணங்கள் உதயம், 1000 வாசல் இதயம். ஸோ யூ ஹவ் thousands ஆஃப் டிசையர்ஸ் லைக் 1000 காக்கா. இதெல்லாம் விடணுன்னா நீ என்ன பண்ணணுன்னா, யூ ஹவ் டு ஹோல்ட் ஆன் டு ஒன் கல். நோ நீட் ஃபார் செவரல் கல். தட் ஒன் கல் அக்கார்டிங் டு அவர் எல்டர்ஸ் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் காட். யூ கால் தட் கல் as கணபதி ஆர் then or Perumal or Sivan or Ambal or something, I have no problem. But keep one kallu, all the kaka will go. So convert all your desires to only a desire on God. That is the level 2. What is the level 1? Suppose you have so much of coins, convert that as a 10 rupee. Then 10 rupees should be converted as 100 rupees, 1000 rupees. Then go to a bank, pay 5 rupees, take a DD, keep a DD in your pile. So all your kasambusa has gone, only one DD you are holding. A time will come when you don't even need a DD, you will tear it off. Like Venkatraman of Madurai, to become a Ramana Maharishi, அவர் காது கடுக்கன்னு இல்லையா, அதை அடுக்கு வச்சார் பச்சாத்திக்காக. அவருக்கு வெளியே வந்தோடனே நம்ம தான் திருப்பியும் வரப்போகிறது இல்லைன்னு அதையும் கீச்சு போட்டார். அதனால் ஆசையர்மின் ஈசனோடு ஆயினும் ஆசையர்மின் எல்லா டிசைனும் விட வேண்டியிருக்கும். இயேசுநாதர் இருந்தார். He was the greatest person who came in the earth, one of the greatest. அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை. அவர் போய் மலை மேலே படுத்துக்குவார். அவருக்கு யாராவது பிரெட்டு கொண்டாந்து கொடுத்தா எல்லோருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு அவர் ஒரு வாய் சாப்பிடுவார். ஒரு பறவைக்கு கூட ஒதுங்குவதற்கு கூடு இருக்கிறது, ஆனால் கடவுளுடைய பிள்ளையாகி இயேசுவிற்கோ தலை வைத்து படுப்பதற்கு செங்கல் அளவும் ஒரு இடம் இல்லை என்பது தான் பைபிள். நோ பொசிஷன், நோ சென்ஸ் ஆஃப் பொசிஷன் ஆல்சோ. நல்லா யோசனை பண்ணிப்பார். ஆனால் ஒரே ஒரு ஆசை இருந்தது, என்னன்னா ஐ ஆம் எ மெசேஜ் ஆஃப் காட் அண்ட் காட் ஹஸ் ஆஸ்க்ட் மீ டு செல் ஆல் தீஸ் பீப்புள். ஸோ யூ யூஸ் டு கோ டு த பீப்புள் அண்ட் செட், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். யாருக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்குதோ என்கிட்ட வாங்க, நான் உங்கள் ப்ராப்ளத்தெல்லாம் தீர்த்து வச்சிடுறேன். ஸோ அவர் பிளைண்டுக்கு கண்ணு கொடுத்தாரு, செத்தவனை எழுப்பினார், பேய் பிசாசு ஓட்டினார், குஷ்டரோகியை சுமார் பண்ணார், எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அண்ட் தி ஸ்டூபிட் தேங்க்லெஸ் சொசைட்டி அட் லாஸ்ட் crucified him. Not even one disciple out of the 12 came to glorify Jesus. One fellow said, 30 வெள்ளிக்காசு வாங்கி நான் இயேசுவை காட்டி கொடுக்குறேன், ஜூடாஸ். And கோழி கூறத்துக்குள்ள 3 தடவை Peter Simon said, I don't know who Jesus is. And when he comes back with silver தழும்பு, doubting Thomas says, I can't believe all this. So no one believed him. He went as an orphan to the cross. So until the last minute in the cross also, with all the suffering, he said, Father, forgive them, for they know not what they do. பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறிகிலாது செய்கிறார்கள். அப்போ கூட அவருக்கு நல்ல புத்தி போவே இல்லை. He wanted water.
அண்ட் திஸ் ஃபெலோ ஒரு ஈட்டி வச்சு வாய்க்கிட்டு போய் ஆட்டுறான், தண்ணி கொடுக்க மாட்டேன்றான். அப்போது அவருக்கு வந்து போச்சு, இடுப்பில் இருக்கிற ஒரே ஒரு துண்டு கூட கீழே விட போகிற கண்டிஷன் வந்தாச்சு. அப்போ அவர் சொல்கிறார், பிதாவே என்னை ஏன் கைவிட்டீர்? ஃபாதர், ஒய் ஹாவ் யூ forsaken me? God was waiting for that utterance from his mouth. ஏன்னா until that minute he had hope on God. And when he himself said, why have you forsaken me, his spirit left his body. இதுதான் வந்து ஜீசஸுக்கே நடந்த விஷயம். இப்போ கடவுள் மேலே ஆசை இருந்தால் கூட உன்னுடைய ஸ்பிரிட்டு உன்னுடைய ஃபெட்டர்ஸ் ஆஃப் த பாடி, உன்னுடைய ஜெயில் ஆஃப் த பாடியிலேருந்து வெளியே போகவே போகாது. ஸோ ஆல் ஆஃப் யூ வில் அண்டர்கோ திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் only when you leave all other desires and hold on to God first. A time will come when you have to throw that also, that desire also. Then from the jail of your body, உன்னோட ஸ்பிரிட் வெளியே வந்துடும். It cannot be explained. It is an experience. I have no desires. I have everything what you can ask for, but I have no desires. My mind is blank. I am not even attached to God. The God I worship is my spirit. I worship the spirit inside me. I am all this for you I have created. All these gods I have created for you because you understand this. A child needs a crawler. ஒரு குழந்தை இருக்குன்னா அதுக்கு நடவண்டி தேவைப்படும். இப்போ உங்கள்லாம் நடவண்டி வச்சு நான் போகிறீங்க இல்லை, ஏன்னா நவ் யூ நோ யூ ப்ராக்டிஸ்ட் வாக்கிங். அந்த மாதிரி ஆரம்ப படிநிலை சாதகனுக்கு இதெல்லாம் தேவைப்படும். திஸ் கால் சரியை. சரியை என்ன? சரீரத்தினால செய்கிற பூஜை. தென் யூ கம் டு கிரியை. யூ கீப் எ மெட்டல் பிளேட் வித் கர்வ்ஸ் இன் தட், சேண்ட் சவுண்ட் வைப்ரேஷன், கெட் இட் ரிஃப்ளெக்டட் ஆன் யூ. தட் இஸ் கால்ட் கிரியேட்டிங் எனர்ஜி. ஸோ கிரியை. மூணாவது என்ன? அப்படியே கண்ணை மூடின்னு உட்காந்துட்டு நீ எதையெல்லாம் நினைக்கிறியோ அதெல்லாம் உள்ளுக்குள்ளேன்னு நினைக்கிறது. அது என்ன? யோகா. யோகா இஸ் வாட்? ஜோகா. வாட் இஸ் யோகா? ஜோடி சேர்க்கறது. எதை ஜோடி சேர்க்குற? வெளியில் இருக்கிற காற்றையும் உனக்குள்ளே இருக்கிற காற்றையும் ஜோடி சேர்க்குற. இனிஷியலி வில் பி பிரீத்திங் லைக் திஸ். ஸோ வென் யூ ரீச் தட் லெவல் இன் யோகா, யூ won't need this air. You will close your eyes and you take the fire from here. ஊசியில் நூல் கோக்குற மாதிரி இந்த இடத்துல வச்சு உனக்குள்ளேயே போயிட்டே இருப்ப நீ. யூ ஆர் ட்ராவலிங் இன்சைட் டு திஸ் பாயிண்ட். இதுதான் யோகான்றது. நாலாவது என்னென்னா ஞானம். வாட் இஸ் ஞானம்? The God I am searching is my light, inside my light. That's ஞானம் என்பது. தன்னை அறிய தனக்கொரு தாழ்வில்லை, தன்னை அறிந்த பின் தன்னைத்தானே அர்ச்சிக்கின்றான். When you realize that you are yourself the temple of God, then there is nothing for you to worship externally. You will start seeing the light inside you. So all these are experiences. They cannot be taught by book. And from LKG you have gone to 10th standard, then 12th standard, then degree or engineering or medical, like that. இது வந்து gradual upliftment of your அனுபவங்கள், and that extreme experiences will lead you to the ecstasy. That's all. Extreme experiences will lead you to the ecstasy. Then neither fear. எதை பற்றியும் உனக்கு பயமே இருக்காது. எதை பற்றி no fear inside you. And you have the freedom of a bird. ஒரு பறவை இருக்குது, அந்த பறவை ஒன்றை விட அதனுடைய குட்டி பறவைகளுக்கு சாப்பாடெல்லாம் விட்டுதா, வாயிலே வச்சு ஊன்லாம் விட்டுது. ஆனால் நீ என்ன பண்ணுவேன்? உன் பையனுக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறத பார்த்து பேர குழந்தைங்களையும் கட்டிக்கிட்டு வயசெல்லாம் வேஸ்ட் ஆகிருப்பேன். நீ எந்த பறவையாவது உன்னை விட ரெஸ்பான்சிபிளாக தானே இருக்குது, அது கட்டிக்கிட்டு அழுதா? நீ வீடு வாங்குற, அதுக்கு டியூ கட்டுற, எனக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு தப்பாக நினச்சிக்கிற. எந்த பறவையாவது வீடு வாசல் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் க்யூவில் நிற்கிதா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு? அதுதான் ரியல். ஸோ மென் ஹேஸ் பீன் பனிஷ்ட் டு திங்க் ரேஷ்னலி. உன்னோட ப்ராப்ளமே என்னென்னா நீ ரேஷ்னலாக திங்க் பண்ணுறது தான். ஸோ த மூமெண்ட் யூ கம் அவுட் ஆஃப் யுவர் ரேஷ்னல் திங்கிங் யூ வில் கெட் பிளிஸ் அண்ட் பீஸ். இதுலேருந்து வெளியே வர வேண்டியிருக்கும். ஆனால் நீ என்ன நினச்சின்னு இருக்க? அதை நீ பிடிச்சின்னு உட்காந்துன்னு இருக்க. அதான் அது உன்னை பிடிக்கல. நீ இப்போ நான் இதை பிடிச்சின்னு விடுன்ற மாதிரி தான். யூ ஆர் ஹோல்டிங் ஆன் டு யுவர் டிசைர்ஸ், யூ ஆர் ஹோல்டிங் ஆன் டு யுவர் தாட்ஸ், அண்ட் நோ தாட் இஸ் ஹோல்டிங் ஆன் டு யூ. இதெல்லாம் உங்களுக்கு புரியுறது ரொம்ப கஷ்டம். ஒரு ஆள் ஒரு சாமியார்கிட்ட போனான். சாமியாரை வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை அப்படின்னா. சாமியார் சொன்ன எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து உட்காந்துக்கோ என் கூட அப்படின்னா. என் கூட உட்காந்து அவன் சொன்னேன், இல்லை இல்லை
எனக்கு வயசான அப்பா அம்மா இருக்கிறாங்க, மனைவி மகனாக இருக்காங்க அப்படின்னு. அவங்களாம் ஒன்றை நம்பின்னு இல்லைடான்னார் சாமியார். என்ன சாமி இப்படி சொல்கிறீங்கன்னு. சாமியார் சொன்னால், ஒரு டெஸ்ட் வைக்கிறவனுக்கு இந்த அவனுக்கு 2 மாத்திரை கொடுக்குறேன். ஒரு மாத்திரை சிவப்பு மாத்திரை. இந்த சிவப்பு மாத்திரை போட்டுன்னு காத்தால 6 மணிக்கு நீ செத்துப்பிடுவேன். ஆண்ணா இல்லை இல்லை, நான் உனக்கு 7 மணிக்கு இந்த பச்சை மாத்திரை கொடுத்து எழுப்பிடுவேன். நிஜமாலும் வந்துடுவீங்களாண்ணா? 6 மணிக்கு இந்த மாத்திரை போட்டுன்னு செத்த மாதிரி ஆகிட்டான். எனக்கு சுற்றி நடக்கிறதெல்லாம் தெரியுது. எல்லாரும் அழுகுறாங்க. சாமியார் வந்தார் 7 மணிக்கு. இவனை நான் காப்பாற்றிடுறேன், ஆனால் நீங்கள் யாருன்னா ஒருத்தர் உங்கள் உயிரை கொஞ்சம் கொடுத்துருங்க அப்படின்னு. எல்லோரும் பக்கும் மாடப்புறான். எங்கே நம்மளை கேட்டுரு போகிறாருன்னு. ஸோ வயசான அப்பா அம்மா கேட்குறாரு, நீங்கள் கொடுத்துருங்க, அவன் பொண்டாட்டி பிள்ளை குட்டி கூட நல்லா இருக்கட்டும். சொல்கிறாங்க, இல்லைங்க நான் இன்னும் காசி ராமேஸ்வரம்லாம் போகவே இல்லைங்க அப்படின்னு. அந்த குழந்தைங்களுக்கு கேட்குறாரு, நீங்கள் தான் வயசில் சின்னவங்க, நீங்கள் போயிடுங்க, உங்கள் அம்மா சௌக்கியமாக இருக்கட்டும். இல்லை இல்லை, எங்கள் நைனா போயிட்டா எங்கள் அம்மா பார்த்துக்கோம் அப்படின்னா. எல்லாரோட ஜாஸ்தி அழுது இந்த ஒய்ஃப் தான். அம்மா அப்படின்னாரு. அப்போ தான் அந்த கேட்டி சவுட்டது பேக். துப்பு கட்ட மனுஷங்க. நான் 4 வீட்டில் வேலை செஞ்சாவது என் குழந்தைங்கள பார்த்துக்கிறேங்க, போனதாகவே இருக்கட்டும் அப்படின்னா. இந்த வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாருமே இல்லைன்றது தான் வாழ்க்கை. அப்புறம் பச்சை மாத்திரை போட்டு எழுப்பிட்டாருன்னு வச்சுக்கோ. ஸோ ஜனங்க எல்லாருமே ஒரு மித்திர தாங்கிறாங்க. உங்கள் கண்ணெதிரில் எத்தனை பேர் செத்துருக்காங்க இது வரைக்கும்? அவங்க குடும்பத்தில் யாராவது அவங்க கூட போய் செத்துப்பிட்டாங்களா? ஒரு அந்த பணம் வீட்டில் இருக்கிற வரைக்கும் அழுதுகினே இருப்பாங்க. எல்லோரும் குழந்தைங்கள பார்த்துக்கணுமா, ஒரு வாய் காஃபி சாப்பிடுமா அப்படின்வாங்க. அப்படின்னு போனால் அன்பெல்லாம் இருக்குது, ஆனால் யாரும் உடன்கட்ட மாட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் காப்பியில் இறங்கும், அதுக்கப்புறம் அரை இட்லியில் இறங்கும், கொஞ்சம் கம்பல்சரியாக விட்டு போகுது. ஒரு வாரத்துக்குள்ளே எல்லாம் பண்ணி போயிடுவோம். இந்த உலகத்தில் யாரும் யாருக்காகவும் சாகிறதே கிடையாது. இது ஒரு காரியவாதம் பிடிச்ச உலகம். அதனால் தெலுங்கு சினிமா, நம்ம தமிழில் ஐயாவ சினிமா வந்து இல்லையா, அது தெலுங்கில் வந்துச்சு. அந்த சினிமா தான் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்காரங்க அவங்க எலெக்ஷனுக்கு முதல்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பெத்தாயினா பெத்தாயினா. ஐயா சினிமா பாட்டினுடைய டிரான்ஸ்லேஷன். దానం చేసే ఎంతలేని చేతికి సంగిళ్ళు, పువ్వులాంటి మనసులోన నాటినయ్యో ముళ్ళు, కలువుకెన్ని గాయాలైనా మాసిపోవునంట, మనసుకొక్క గాయమైన మాసిపోదుమంట, మంచితనాన్ని இப்போ நல்லதை கொடுத்த వంచన రాజ్యం చేస్తోంది. ஓகே ஓகே. இந்த பாட்டுக்கு அர்த்தம் என்னன்னா, பூ மாதிரி இருக்கிற மனசில் முள் வச்சு குத்துறானுங்க, பஞ்சு மாதிரி இருக்கிற மனசில் நெருப்பு வாரி கொட்டுறானுங்க. இது சுயநலம் பிடிச்ச காரியவாதம் பிடிச்ச உலகம், இதில் எதுவுமே நிஜம் இல்லைன்னு அர்த்தம். ஸோ இஃப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இன் ரியலிட்டி, யூ வில் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு பிகம் an enlightened person. ஆஸ் ஆஃப் நோ நீங்கள் எல்லாத்தையும் நம்புறீங்க இல்லையா? ஐ டோன்ட் சே தே ஆர் ராங், பட் they are unreal. they are unreal. புத்தர் அவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டு ஞானியாக என்ன சொன்னார்? லோகம் சூன்யமயம், லோகம் க்ஷீணமயம். இந்த உலகம் துக்கத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்தில் நீ பார்க்கிற எல்லாமே மாய தோற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ யூ வில் ஆல்சோ பிகம் ஏ புத்தா ஃப்ரம் யுவர் ப்ரெசன்ட் லெவல் ஆஃப் சித்தார்த்தா, வேர் யூ ரீச் தட் என்லைட்டன்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அதனால் வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது, இந்த வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. ஒரு எலும்பு இருக்கு இல்லையா, அந்த எலும்பில் எல்லாத்தையும் சரித்து எடுத்துருப்பான். அந்த நாய் என்ன பண்ணோம், அந்த எலும்பில் ஏதோ இருக்குன்னு அடி கடிக்கும், அது வாயில் பிடிச்சிக்கிட்டு இப்படி கடிக்கும். அதனுடைய தொங்கு சதரில் இந்த சைடில் அது கொஞ்சம் கொஞ்சம் வந்தோன்னா அந்த எலும்புலேருந்து வருதுன்னு நினச்சிக்கிட்டு இன்னும் கடிக்கும். அந்த மாதிரி இந்த உலகத்தில் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நாம் அதில் எதையோ ஒரு சுகத்தை தேடுறோம். இட்ஸ் அவர் விஷுவல் திங்கிங். நம்முடைய சதையிலேருந்து வர்றது நான் நினச்ச மாதிரி தான் அதனுடைய சதையிலேருந்து இந்த உலகத்தில் நம்ம எல்லாத்தையும் தேடின்னு உட்காந்துருக்கோம். சப்போஸ் யூ கெட் இன்டு an alcohol habit,
இனிஷியலி யூ மே நாட் லைக் ஆல்கஹால். கொஞ்சம் மிக்சர் சாப்பிட்டு கொஞ்சம் எதுவெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 பேக்குக்கு அப்புறம் உனக்கு ஒன்றும் தெரிய போகிறதில்ல. அவன் வந்து உனக்கு ஃபாரின் லிக்வருக்கு பில்லு போட்டு இந்தியன் கொடுத்தா கூட உனக்கு ஒன்றும் தெரிய போகிறதில்ல. இப்படியே கொஞ்ச நாள் தண்ணி அடிச்சு அது இல்லைன்னா உன்னால் முடியாது. மறுநாள் காத்தால் எழுந்திரிச்சு ஒரு ஹேங் ஓவர் பெக்குன்னு ஒன்று அடிக்க வேண்டியிருக்கும், நைட் சாப்பிட்டது இல்லாமல். இல்லைன்னா யூ வில் ஃபீல் ட்ரௌசியானா. இப்படியே தண்ணி அடிச்சு ஒரு நாள் உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். தென் உனக்கு அது இல்லாமல் கிடையாதுங்கிற மாதிரி ஆகிடும், லிவர் ஃபெயில் ஆகிடும். டாக்டர்கிட்ட போனேன்னா அவர் சொல்கிறார், இனிமேல் தண்ணி அடிச்சேன்னு போய்ட்டா நீங்கள் கோவிந்தாடா அப்படின்வார். ஸோ எவ்வளோ வருஷம் நீ தண்ணிக்காகவும் பக்கோடாக்காகவும் செலவு பண்ணது எல்லாம் வேஸ்ட் ஆச்சு, ஹெல்த்து போச்சு. அதேமாரி ஆரம்பத்தில் யூ வில் ஹோல்ட் ஆன் டு சிகரெட். உனக்கு சிகரெட்டில் இன்ட்ரெஸ்டே இருந்திருக்காது, யாராவது புடுறான் வச்சுன்னு இருப்பான், நீயும் புக்குன்னு இருமின்னு பிடிச்சின்னு இருப்பேன். அதுக்கப்புறம் அப்படியே பழகி போயிட்டு ரொம்ப சந்தோஷம் வந்தாலையும் வளையும் விட்டுன்னு இருப்பேன், ரொம்ப துக்கம் வந்தாலையும் உன்னை சுற்றி சிகரெட் பட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். கடைசியில் டாக்டர் வந்து உன் லங்ஸு ஃபெயில் ஆகிடுச்சு, இனிமேல் சிகரெட்லாம் பிடிக்காத அப்படின்னு சொல்லி ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சு உனக்குள்ள இருக்கிற கருப்பு புகையெல்லாம் வெளியே எடுப்பாங்க. ஸோ உலகம் கெட்டுப்போச்சு. இதுதான் கலியுகம். இன்றைக்கி வந்து எதுவுமே கரெக்ட் கிடையாது இந்த உலகத்தில். மக்களெல்லாம் ஏதோ ஒரு மித்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ த லெஸர் ஸ்போக்கன் அபவுட் ஆல் திஸ் இஸ் பெட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின். நத்திங் இஸ் ட்ரூ அபவுட் திஸ் லைஃப். தனது தூதுவர்களாக இறைப்பணி ஆற்ற எத்தனையோ மகான்களை தேர்ந்தெடுக்கும் இறைவன் ஒரு சில மகான்களின் துணைவியாரை மட்டும் அவர்களது இறைப்பணிக்கு ஒத்துழைப்பு தராத எதிர்மறை சிந்தனைகளோடு ஏன் படைக்க வேண்டும்? கடவுள் படைக்கிறது இல்லை, தீதும் நன்றும் பிறர் தர வாராம். இந்த ஆத்மாக்களுக்கு கண்டினியூவஸாக ரிலேஷன்ஷிப் இருக்குது ஓவர் வேரியஸ் பர்த்ஸ். நீ இதுக்கு முன்பிறவியில் ஒரு ஒய்ஃப் கிட்ட சந்தோஷமாக இருந்திருந்தியானா அவள் இந்த பிறவியில் உனக்கு நல்ல ஒய்ஃபாக வருவாள். நீ அவளை ரொம்ப தொந்தரவு பண்ணியிருந்தேன்னு வை, இந்த பிறவியில் அவள் வந்து உன்னை படுத்திடுவாங்க. நீ வந்து வெளியும் சொல்ல முடியாது, பிகாஸ் யுவர் ஈகோ இஸ் அட் ஸ்டேக். என் பொண்டாட்டி திட்டுறான்னு வெளியே போய் சொல்ல முடியுமா நான்? அதனால் இது எல்லாமே வந்து நாமளாக தேடிக்கிறது தான். காட் நெவர் இன்டர்ஃபியர் வித் யுவர் ஜாய்ஸ் அண்ட் சாரோஸ். எவ்ரிதிங் இஸ் தேர். நீங்களாக வம்பல மாட்டிக்கிறீங்க. லைஃப் இஸ் அ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி அண்ட் கண்டினியூஸ் ப்ராசஸ். அதனால் இஃப் யூ ஆர் கிவன் whatever you are given you get back. Love also is given back, hate also is given back. அதனால் நீ யாரையுமே ப்ளேம் பண்ண முடியாது. வாட் யூ நோ அபவுட் யுவர் பாஸ்ட் லைஃப்ஸ்? யூ நோ ஒன்லி அபவுட் த ப்ரெசன்ட் லைஃப். பாஸ்ட் லைஃப்ஸ் யூ டோன்ட் நோ. அதனால் யார் ஒய்ஃபு, யார் பிள்ளை, யார் பொண்ணு, இதெல்லாம் அப்படி தான் இருக்குது. உலகத்தில் ஒரே பேரண்ட்ஸுக்கு 2 பொண்ணுங்க பிறக்கிறாங்க, 2 பசங்க பிறக்கிறாங்க. அதில் ஒரு பொண்ணுக்கிட்ட பாசமாக இருக்காங்க, இன்னொரு பொண்ணுக்கிட்ட பாசமாக இருக்குதுல்ல. ஒரு பையன்கிட்ட பாசமாக இருக்காங்க, இன்னொரு பையன்கிட்ட பாசமாக இருக்கிறது இல்லை. இப்படிலாம் கணக்கு இருக்குது. ஒரு ஐயர் இருந்தார், அவருக்கு 2 குழந்தை அட் எ டைம் பிறந்துச்சு. அந்த 2 குழந்தையும் பேசிக்குது அப்போ தான் கவாக்கான்னு. இவருக்கு குழந்தை பாஷை தெரியும், அதனால் என்ன பேசுதுன்னு பார்க்குறாரு. ஒரு குழந்தை சொல்லுது, நீ எதுக்கு வந்தேன்னு. இந்த ஐயருக்கு, நான் ஒரு டின் எண்ணெய் பாக்கி வச்சுட்டு போனேன், அதை கொடுத்துட்டு போகலான்னு வந்துக்கிறேன்ட்டு. இன்னொரு குழந்தை சொல்லுது, நான் இந்த ஐயருக்கு ஒரு கூட பொண்ணு பாக்கி வச்சுட்டு போய்க்கிறேன், அதை கொடுக்கலான்னு வந்திருக்கிறேன்ட்டு. இவருக்கு தெரிஞ்சு போச்சா, இந்த எண்ணெய் டின்னு பாக்கி இல்லை, அங்கே ஒரு கடையில் போய் ஒரு டப்பா எண்ணெய் டின் வாங்கிருந்து அந்த குழந்தைக்கு தேய்ச்சார். அது அந்த கூட பொண்ணு பாக்கி இருக்குது இல்லையா, அந்த குழந்தைய ஒய்ஃப் கிட்ட சொன்னார், அவங்ககிட்ட காலம் கூட வாங்கக்கூடாது, நீ அப்படியே ஜாகிரதையாக இருன்னு. அவன் வளர்ந்து பெரியவன் ஆகி போயிட்டான், பெரிய புலவர் ஆகிட்டான். அரசாங்கத்தில் அவன் கவிதைக்காக யானை மேலே அவனை உட்கார வச்சு ஒரு கூட நிறைய பொண்ணு கொடுத்து யானை மேலே வீட்டுக்கு வர்றான். அவனுக்கு ஒரே சந்தோஷம், தான் யானை மேலே வந்ததை அம்மா பார்க்கணும். ஆனால் யானையிலேருந்து குச்சி, அம்மா நான் யானை மேலே வந்துக்கிறேன் பாருன்னா. இந்த அப்பங்காரன் சும்மா இருந்து சொல்லக்கூடாது, டே கூடையே விட்டியாடான்னா பாரு, இவன் இங்கே எடுத்தோடனே ஆகிட்டான். ஸோ எவ்ரி திங் இஸ் கிவ் அண்ட் டேக். Everything is give and take. Relationship, money, everything is real. Suppose you are working for Microsoft. Bill Gates owes you something in the last birth. அதனால தான் நீ அவங்ககிட்ட வேலைக்கு போவேன். உனக்கு எவ்வளோ பாக்கி வச்சுக்கிறானோ டாலரில் சம்பளமாக கொடுத்து ஏதோ ஒன்று கொடுத்து அவன் கடனை கழிச்சாகணும். உலகத்தில் எல்லாருமே பிச்சைக்காரன் தான், நீ கவலையே படாத. No one is. Bill Gates was an ordinary guy. ஸோ இந்த உலகத்தில் யாரும் பணக்காரங்கள்ல, யாரும் இல்லைங்கல்ல. இட்ஸ் ஆல் த ரிலேஷன்ஷிப் கண்டினியூயிங் அண்ட் ஓல்டு கிவ் அண்ட் டேக்ஸ். எல்லாமே இப்படி தான் நடக்குது. இப்போது நீங்கள்லாம் பில்கேட் பெரிய ஆள் நினச்சிங்க, இப்போ எலான் மஸ்க் அவனோட பெரிய ஆளாக வந்துட்டானே இல்லையா?
Is it not? So it is God who makes them rich or poor, and neither a rich man is true nor a poor man is true. All are to wash your liabilities. இவ்வளோதான். ஸோ யாரும் பெரியவங்க இல்லை. பெரியோரென வியத்தலும் இளமே, சிறியோரென முனிதலும் இளமே. யாரும் பெரியவங்கன்னு பார்த்து நீ மெரசலாகாத. யாரும் உன்னை விட கம்மின்னு நினச்சி அவங்கள இல் ட்ரீட் பண்ணாத. பேரூராற்றுப்படுவும் புனைபோல் நற்காட்சி தெளிந்தனம். லாகை தூக்கி தண்ணியில் போட்டால் தட் லாக் வில் ஃப்ளோட் அலாங் வித் த டைட் ஆஃப் த வாட்டர். அந்த மாதிரி ஜஸ்ட் ஃப்ளோ வித் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் எக்ஸ்போசர்ஸ் இன் யுவர் லைஃப், அண்ட் நோ நீட் டு பி ஹாப்பி, நோ நீட் டு பி சேட். தட்ஸ் கால்ட் சமநிலை. சமநிலைன்னா தான் நெய்தர் ஜாய். ராமர் இருந்தார், அவரை கூப்பிட்டு கைகேயி சொல்கிற இது தசரதன் சொல்கிறான், நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம்னு. அப்படியே இருந்தாராம். மறுநாள் கைகேயி தூபம் போட்டு சொல்கிறா, உங்கள் நைனா உன்னை 14 வருஷம் காட்டுக்கு போக சொல்லிட்டாரு, பரதனுக்கு பட்டம் காட்ட சொல்கிறாருன்னு. அதுக்கு என்ன இருக்குது? நான் என்ன சொல்லன்னா என்ன, நீ சொன்னால் கூட நான் காட்டுக்கு போகிறேன்னாராம். அப்போ அவர் மூவம் எப்படி இருந்துதான், அந்தலேருந்த தாமரையே வன்றதம்மா அப்படின்னு. அப்போ தான் மலர்ந்த தாமரை காட்டுக்கு போன்னு சொன்னால் கூட அப்படியே தான் இருந்துதான். அந்த நிலையை நீ அடைஞ்சிட்டியனா நீ கடவுளாயிட்டேன்னு அர்த்தம். உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. தவம்ங்கிறது தாடி வளர்த்துக்கிறது இல்லை, எல்லாம் கட்டிக்கிறது, மொட்டை பட்டை கொட்டெல்லாம் கிடையாது. நெய்தர் ஜாய் ஆர் சாரோ, ரெண்டுமே ஒரே மாதிரி மைண்ட் செட்டில் அக்செப்ட் பண்ணுறது. அதுதான் உற்ற நோய் நோன்றல்னால் அதுதான் அர்த்தம். உயிருக்கு உருகன் செய்யாமன்னா முடிஞ்சால் 4 பேருக்கு நல்லது பண்ணு, இல்லை யாருக்கும் உன்னால் உபத்திரம் வராமல் பார்த்துக்கோ. யூ ஷுட் நாட் பி த காஸ் ஃபார் எனி ஒன்ஸ் சாரோ. உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. 2 லைன் தான். அக்செப்ட் வாட் கம்ஸ் இன் யுவர் லைஃப் ஆஸ் இட் இஸ், டோன்ட் கொஸ்டின். ப்ளஸ் பாசிபிள் டூ குட், அதர்வைஸ் டோன்ட் டூ பேட் டு எனி ஒன். டோன்ட் திங்க் ஆல்சோ பேட் டு எனி ஒன். இஃப் யூ கேன் டூ திஸ், யூ நீட் நாட் கோ டு ஃபாரஸ்ட், யூ நீட் நாட் grow a beard, you need not wear a saffron cloth. Nothing you need to do. இந்த 2 தான் ஃபார்முலா. இது உன்னால் பண்ண முடிஞ்சால் நீ கூட சாமி தான். No need to go to any சாமியார், no need to go to anywhere. Just follow these 2 doctrines in your day-to-day life. Next question. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்கிறது பகவத்கீதை. ஒரு முதலாளியிடம் ஒரு எம்ப்ளாயியாக பணியாற்றும் ஒருவன் தனது கடமைகளை தினமும் செய்கிற போது பாவச் செயல்கள் என்று நமது சாஸ்திரங்களால் வரையறுக்கப்பட்ட சில செயல்களை மனசாட்சிக்கு விரோதமாக செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. இந்த செயல்களால் அவன் பாவம் செய்தவன் ஆகிறானா, அதனால் அவன் பாவகர்மாவை சேர்த்து கொள்கிறானா? If you are working for an organization like a bank, where is the question of you are doing any mistakes? யாரோ கொடுக்குற பணத்தை வாங்கி போட்டு கணக்கு எழுத போகிற, அவங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கோ அந்த மாதிரி பணத்தை டிஸ்பர்ஸ் பண்ண போகிறேன். வேர் இஸ் த ப்ராப்ளம் இன் திஸ்? இந்த ராங் டூயிங்ஸ் எங்கே வரும்னா, வென் யூ ஒர்க் வித் எ ராங் பர்சன் அண்ட் இட் மே நாட் பி எ பிக் கம்பெனி. இந்த மாதிரிலாம் பெரிய கம்பெனிகளில் பாசிபிள் இல்லை. தி ஓனர்ஷிப் ஆஃப் அப்பா மகன் அவங்ககிட்ட வேலை செய்கிறதெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போலாம். நவ் இன் கார்பரேட் கம்பெனிஸ் யூ ஹேவ் அ ரைட் டு ஜம்ப் ஜாப்ஸ். தே ஆல்சோ அக்செப்ட் யூ ஆல்சோ ஹவ் த ரைட். ஸோ யூ கேன் ஜாயின் எ கம்பெனி. According to the contract, you can work. In the meanwhile, apply. What's to come what? They will ask you to surrender your 2 months' salary and go. You go. So you need not do mischiefs and mistakes because the present job market is very different. There is no compulsion for you to do wrong things. பல ஜென்மங்களாக வரும் வாசனா பாக்கிகளை ஒரு மனிதன் ஃபுல்ஃபில் பண்ணினால்தான் அவனுக்கு கடவுளை அடைகிற அடுத்த நிலை வரும் என்று தாங்கள் கூறுகிறீர்கள். அப்படியானால் அந்த நிலை அவனுடைய முதுமையில் வருவதுதானே சாத்தியம். இந்நிலையில் வாசனா பாக்கிகளை அனுபவித்து முடிக்காத இள வயதினரிடத்தில் நாம் எவ்வாறு ஆன்மீக சிந்தனைகளை உருவாக்க முடியும்? இந்த பாட்டில் இருக்குது, இந்த பாட்டிலுடைய மூடியை அவங்க திறக்கிறாங்க, விஷ்ணு திறக்கிறாரு, அவங்க திறக்கிறாங்க. அவங்க கையில் போன உடனே இந்த பாட்டில் மூடி திறந்துக்குச்சு. அதனால் லைஃப் இஸ் எ கண்டினியூவஸ் ப்ராசஸ். செல்லான் என்ற தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் எடுத்து நான் இழைத்தேன். இதுதான் ஆன்மீகம். ஸோ ஆல் யுவர் வாசனாஸ் ஆர் ஆல்ரெடி தேர். அண்ட் ஞான சம்பந்தர் கெட்ஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தி லார்ட் இன் இஸ் ஏஜ் ஆஃப் 3. Adi Shankaracharya gets at the age of 16. Jesus got at the age of 32. Sri Shankar Baba got at the age of 36. So
why? I can't say why not for me at 3 years. It's all opening. எவ்வளோ பாக்கி இருந்ததோ அதனுடைய கண்டினியூட்டி தான் லைஃப். அதனால் இட் வில் ஹேப்பன் ஆன் இட்ஸ் ஓன். ஒரு வேமனாக இருந்தான், ஒரு அருணகிரிநாதர் இருந்தார். இவங்கெல்லாம் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் தானே ஞானிங்க ஆனாங்க. இன் எனிவே டு யூ திங்க் அருணகிரிநாதர் இஸ் நாட் ரெஸ்பெக்டட் அக்செப்டட் பை த சொசைட்டி டுடே? எல்லா முருகன் கோயில்லையும் அருணகிரிநாதருக்கும் ஒரு சந்நிதி இருக்குது. முருகன் வைக்கிற சக்கர பொங்கல் அவருக்கும் தான் வைக்கிறாங்க. இவரையும் தான் காவடி தூக்கின்னு எல்லாம் போயின்னே இருக்காங்க. ஒரு திருடன் இருந்தான், அந்த வால்மீகி இருக்கான் இல்லையா, அவன் ராமாயணம் எழுதி நீ எல்லாம் கற்பூரம் காட்டி ராமாயணத்தை பாராயணம் பண்ணிக்கிட்டு இருக்க. அண்ட் எனி ஒன் who has become a Mahan was also undergoing his own karmas, his own desires, all vasanas of good and bad, joys and sorrows. அதனால் you need not decide it, it's already written. Everything is already predestined. So there is nothing called a sinner. Nobody called a sinner. There is something called a sin. So if anything is pending, that desire you will fulfill. There used to be a man called Angulimalan in Buddha's time. So what he will do, he will rob you, cut your finger and put as garland. So Buddha goes to the forest. எல்லாரும் சொல்கிறாங்க போகாதீங்க, அவன் ரொம்ப மோசமான ஆள். சொல்கிறாரு, டாக்டர் நீஸ் ஏ பேஷண்ட், ஸோ ஐ வாண்ட் டு ஹீல் ஹிம். ஸோ ஹி கோஸ். சொல்கிறார், நீ என் கண்ணுக்குள்ளே பார்க்காத, என்னால் ஒன்று வந்து எனக்கு அந்த கெட்ட எண்ணெல்லாம் போகுதுன்னு. அவர் சொன்னார், ஏன்பா இதெல்லாம் பண்ணுறேன்னு. வெல், இதுதான் என்னோடய ப்ரொஃபஷன், நீ இதெல்லாம் விட்டுரு. நான் விட்டுனா ராஜா விட மாட்டேன், என்ன நான் ராஜா கிட்ட சொல்லி உனக்கு மன்னிப்பு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு. அந்த மாதிரி இவர் பிம்பிசாரங்கிட்ட போகிறார், நீ ஒழிஞ்சின்னு இருன்றார். ஒரு புத்த சங்கத்தில் யாராவது சேர்ந்தான்னா புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, வில் யூ ஹாவ் டு ஃபர்கிவ் ஹிம். ஆமாம் அப்படின்னா இவனை தான்றான். அவன் கத்தி வச்சுன்னு அடிக்க வரான். யூ ப்ராமிஸ் மீன் ஹேண்ட். அவனுக்கு மொட்டை போட்டு அவனுக்கு காவியெல்லாம் கட்டி புத்தரை அவர் கூட கூட்டின்னு போகிறார். அவனும் பௌதி பிக்ஷாந்திக்குன்னு போகிறான் டெய்லி. கொஞ்ச நாள் ஆனோன்னு புத்தர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு பெரிய மரத்துக்குள்ளே சின்ன மரம் வராது, அதனால் நீ தனியாக போய் பிச்சை எடுன்றாரு. இவன் தனியாக பிச்சை எடுக்கிறான், திருப்பியும் அடிக்க மாட்டான்னு தெரியுதா? அப்போ எல்லாரும் அவனை கல்லில் அடிக்கிறாங்க. டெய்லி ரத்தம் வலின்னு புதர்கிட்ட வருவான். நான் எப்படி இருந்தேன், இப்படி ஆகி போயிட்டேனே, எல்லோரும் என்னை அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நீ எவ்வளோ பேருடைய கட்டை விரலை வெட்டி அவங்களெல்லாம் கொடுமைப்படுத்தினேன், அந்த அளவுக்கு பாவத்தை நீ என் கர்மா கழிச்சாதான் நானே கூட உனக்கு கடவுள்கிட்ட ப்ரே பண்ண முடியும். அதனால் யூ ஹேவ் டு அண்டர்கோ திஸ் கர்மா, நோ ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் யாராக இருந்தாலும் எ டைம் வில் கம் when you have to undergo your வாசனாஸ். பெண்டிங் இருக்கிற கர்மாவை கழிக்கணும். கழிச்ச அப்புறம் தான் நீ ஒரு வால்மீகி இருக்கான், அருணகிரிநாதர் இருக்கார், வேமனா இருக்கான், எல்லோரும் கூட கர்மாவை கழிச்சு தான் பெரிய நிலைகள் அடைஞ்சிருப்பாங்க. அதனால தான் அருணகிரிநாதருக்கு ஈ கெட்ஸ் இன் டு பொம்பளை வியாதி. அப்போ சூசைட் பண்ணிக்கணும்னு நினைக்கிற போது தான் ஒரு சாமியார் மட்டும் வந்து முருகன் அவனை தாக்கிட்டு சும்மா இரு சொல்லங்கிறார். இவன் 12 வருஷம் திருவண்ணாமலை திண்ணையில் உட்காந்து தவம் பண்ணி அவன் கர்மாவெல்லாம் கழிச்சதுக்கு பின்னால் தான் அவனுக்கு கடவுளுடைய தரிசனம் கிடைக்குது. அதனால் யாராக இருந்தாலும் they have to undergo karmas and it will happen on its own, and God will support you and give you that type of stamina to accept the karmas and fight. அதை வாஷ் பண்ணுறதுக்குள்ள டைம் வரும் உங்கள் லைஃப்பில். then God will come to your rescue, but no shortcut. If you are sick, you have to take some medicine. ஸோ அந்த மெடிசன்ன்றது என்ன, கர்மாவுக்கு நீ செய்ய வேண்டிய ஒரு repentance. To err is human, forgive is divine, but forgiveness come by your repentance. Without repenting, you won't be forgiven. You have to undergo your karma. Last question. ஒரு மனிதன் லௌகீக வாழ்வில் வெற்றி பெற்றால் அவனால் திருப்தியாக அல்லது நிம்மதியாக வாழ முடிகிறது. அப்படியானால் ஒரு மனிதனின் வாழ்வின் நோக்கம் வெற்றிகரமான வாழ்க்கையாக இருக்க வேண்டுமா அல்லது திருப்தியான நிம்மதியான வாழ்க்கையாக இருக்க வேண்டுமா? What is success is a comparative yardstick. Suppose you are a salaried fellow earning 20,000-30,000 a month, and your problems will be very small. Suppose you are a big man, Tata, Birla or Ambani or someone. It is like you are sleeping on the 10th floor and your fall will be very, very marked. இங்கேருந்து கீழே விழுறதா சும்மா ஒரு டிஞ்சர் பெஞ்சாயின் தான். அங்கேருந்து விழுந்தானாக்கா மண்டையில் கூட அடி விழலாம். அதனால் டோன்ட் திங்க் a financial prosperity will give you joy or thing.
பாசிபிளி இல்லை. ஒரு ராஜகுமாரன் குதிரை மேலே போயிட்டு இருந்தான். போனால் ஒரு மரத்தடியில் ஒரு ஆள் இப்படி தொப்பியை மூஞ்சி மேலே போட்டுன்னு காலை இப்படி வச்சுக்கிட்டு நல்லா கொட்டை விட்டு தூங்கினே இருந்தான். ராஜகுமாரன் வெயிட் பண்ணான். வெயிட் பண்ணிட்டு சொல்கிறான், டேய், நான் அரண்மனையில் கூல் கம்ஃபர்ட்டில் அன்னப்பறவையினுடைய ரெக்கையில் பண்ண பெட்டில் படுத்து தூங்குறேன், எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. இந்த வெயிலில் எப்படிதான் இவ்வளோ நல்லா தூங்கினுக்கிற மரத்தடியிலன்னு கேட்குறான். நல்ல யோசனை பண்ணுவார். அவன் சொல்கிறான், என்ன ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாடெல்லாம் மேய்ஞ்சின்னு இருக்குது, கடவுள் புல் கொடுத்துருக்காரு, பக்கத்தில் தண்ணி இருக்குது, வீட்டிலேருந்து டப்பாவில் புளி சாதம் கொண்டாந்தேன், சாப்பிட்டேன், தண்ணி குடிச்சேன், நல்லா தூக்கம் வச்சு தூங்கினு இப்போ எல்லாத்தையும் மேய்ச்சின்னு வீட்டுக்கு போடுவேன் அப்படின்னானா. அப்போ அந்த ராஜா சொன்னானா, தை மில்லி கேப் இஸ் ஒர்த் மை க்ரௌன் அப்படின்னானா. நீ வைக்கப்பீரியில் போட்டுக்கிறியே அந்த தொப்பி, அது நான் மணிகள் பயித்து வைத்திருக்கக்கூடிய தங்க கிரீடத்தை விட வசதியாக இருக்கடான்னா. த மில்லி கேப் ஒர்த் மை க்ரௌன் அப்படிங்கிற வார்த்தையை. அதனால் இதெல்லாம் அனுபவத்தில் தான் உனக்கு தெரியும். இல்லைன்னா நீ வெளியில் இருக்கிறவன் காரில் போகிறத பார்த்துவிட்டு வந்து ரொம்ப பெரிய லைஃப்னு நினைக்கிற. நல்லா யோசனை பண்ணு. அதனால் நீ பார்க்குற பார்வை வேறு, இந்த உலகத்தினுடைய ஹார்ட்கோர் ரியாலிட்டிஸ்ன்றது வேறு. அதனால் காட் நோஸ் வாட் இஸ் குட் ஃபார் யூ அண்ட் வாட் எவர் தான் பகவத்கீதை. வாட் எவர் எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது, இனி இது நடக்குமோ நன்றாகவே நடக்கும். ஸோ டோட்டலி சரண்டர் யுவர் செல்ஃப் டு த பிளான்ஸ் ஆஃப் காட், பிகாஸ் காட் இஸ் த ஒன்லி மாஸ்டர் ஹூ ஃபிக்ஸஸ் மீ, ஃபிக்ஸஸ் யூ இன் இஸ் ட்ராமா. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு கனெக்ஷன் அவன் தான் எழுதுறான். இஸ் த ஸ்கிரிப்ட் ரைட்டர், வசனகர்த்தா, டைரக்டர் எல்லாம் அவர் தான். அதனால் ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதேங்கிற மாதிரி இஃப் இட்ஸ் போத் ஆஃப் அஸ் இன் எ கிவன் ட்ராமா, வி ஆர் ஒன்லி ஆக்டர்ஸ், வி ஆர் நாட் பெர்ஃபார்மர்ஸ், வி ஆர் ஒன்லி ஆக்டர்ஸ். அதனால் அவன் யார் சூத்திரதாரி, நம்மலாம் யார் பாத்திரதாரி. ஸோ ஈஸ் த சூத்திரதாரி. ஒரு பொம்மலாட்டம் நடக்குது, துணி போட்டு இதில் மந்திரி மும்மாரி போய்க்கிறதுன்னு வாங்க. அந்த பொம்மைக்கு என்ன தெரியும்? அந்த மாதிரி நான் ஒரு பொம்மை, நீ ஒரு பொம்மை, நம்ம ரெண்டு பேரையும் அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னால் இந்த ஆற்ற ஒரு வஸ்து இருக்கான் இல்லையா, அவன் தான் கடவுள்னு சொல்கிறது. அதனால் அந்த காலத்து எஸ் பாலச்சந்தர் சினிமாவில் ஒரு பாட்டு வரும், ரொம்ப கிரஃப்யூ வாய்ஸில் வரும். நானும் பொம்மை நீயும் பொம்மை நினச்சி பார்த்தா எல்லாம் பொம்மை. We are all nothing. We are thinking we are somebody. We are nothing. You will understand all this only when you undergo different experiences in life. Different experiences. How I have become an enlightened person. I am from a humble village. My father was a school teacher. We were 3 brothers, 3 sisters. I had no money to study. So I went to Ramakrishna Mission, Coimbatore, studied freely. Then I got some scholarship for 750 rupees, merit scholarship, did my BSc and came to Madras with 10 rupees in my pocket. God trained me. கல்வியெல்லாம் கற்பித்தாய், நின்பால் நேயம் காண வைத்தாய். எதுக்காக? யாம் ஓதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததினால். God trained me. Today, if anyone thinks I am little balanced, because of the experiences I have undergone in life. Different experiences I have undergone. From utter poverty of a school teacher's family, coming to the city, starting my life with 250 rupees in 1968, and then raising to 6,000 rupees a month salary with all the car, all paraphernalia, ex-gratia payments of 25,000 in those days. And in 78, starting my own business, being the redistribution Sakis for Mysore sandal soap, Jafra Manas glass coat details in India, and then I was owning 3 buses for staff transportation, 4 lorries for modern bread and Coca-Cola, 6 gunman van for currency stores operational bank, 3 cars for Bank of Majra. I had the best of Bangla in Anna Nagar where film shootings used to take place, and I used to get 5,000 rupees a day. I was a Rotary Club president of Anna Nagar, Madras Goods Transport Association 14 years president, founder president of Siva Vishnu Temple Anna Nagar. What is that I have not seen? I got married, I had a son, I had a daughter. Like that my life was. And I built a temple for Lord Ayappa. After 48 days of Ayappa temple, I lost interest in everything. I left my wife, left my son, my daughter, went to Magendragiri forest and was the fakir for 5 years sitting in different forests. Everything is drama of God. And then I come back, sell all the properties, start afresh with a courier franchise at Walaja Road, Mount Road. Then 1 lorry I gave again to Modern Bread.
Then I started a shipping clearing office by name Raghavendra Shipping. I made 15 lakhs in 1 year. Sent my son to abroad, daughter abroad. My wife was working as MD in Ramachandra. She went abroad and settled with the kids. I left my family in 1996, January 16, and I am full-time living like this. So everything will happen. Be a mute witness to God's drama in your life. Mute witness. You have to cooperate with the process. Joys will come, sorrow will come. Inbam varum, tunbam varum. So you have to cooperate with the process. He who laughs last, laughs best. A cloth has to be washed for you to wear it nicely. So God will wash you to karma, bad karmas have எல்லாம் வாஷ் பண்ணி தான் நீ இப்படி ஆக முடியும். இட்ஸ் நாட் எ ஜோக். மானம் அவமானம் எல்லாத்தையும் தாண்டி போக வேண்டியிருக்கும். Somebody spits on your face also, you should not get angry. Maunam is not writing on a piece of paper. Somebody spits on your face also, you should not react. That is maunam. Maunam என்பது ஞான வரம்பு. If there is a cliff for ஞானம், that is maunam. எல்லாத்திலும் எதுவுமே பாதிக்கக்கூடாது உன்னை. அந்த மாதிரி உன்னால் ஆக முடிஞ்சால் நீ கூட பாபா ஆயிடலாம். சும்மாலாம் யாரும் பாபா ஆயிட முடியாது. Why I am dressed like this? Now I understand what is ஞானம். ஞானம் is not a வேஷம். It is விஷயம். It's விஷயம், not வேஷம். மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடேன். யாதனின் யாதனின் இங்கியான் இடும்பை நோதன் அதனின் அதனின் நீலன். If you want to live totally, you have to live totally. இதெல்லாம் தான் ஞானன்றது. So I don't touch money. I don't have any account. I don't own all these properties, not mine. I have given to people to manage. I don't touch anything. And all these dresses are given by somebody. Like this. I just flow like a log. I don't have any wants. Absolutely no wants. And the mari unnala agumunde, you can also be a Baba, real Baba. Not Veshadhari Baba. There are so many people who are putting only garbages and cheating as Mahatmas. Hardly 1% is a genuine person, all others not. So this friend, his father, grandfather was Srinivasan, and his grandmother was a professor in Saranganayakin Peer College. They were great devotees of Ram Surat Kumar Swami Yogi at Tiruvannamalai. Great devotees. Okay. So it all comes in the genes. If your elders have done some penance, that will rule your Khandan generations for seven follow-ups. அவங்க தாத்தா பண்ணாங்க, அவர் இப்போ வர முடியுது இல்லையா? அதர்வைஸ் வேர் ஐ எம் இன் கேளம்பாக்கம், வேர் இஸ் அசோக் நகர் ஆர் கேகே நகர், நோ கேகே நகர். ஸோ ஒய் he comes here? There is a relationship in souls, and it may be related to his grandparents, his blessings. So we don't understand why we meet. Why we meet, we don't understand. But it's all destiny, predestined. Everything will happen. This madam is there, our brother is there. They are coming almost daily. And I have not asked them one day from where you are, what are you doing. Have I ever asked you? I will never ask anyone. What do I want from anyone? So I won't ask anyone, where are you, why are you coming, what do you want. If you talk to me asking for something, I will reply you. On my own, I don't ask you, who are you, from where you are coming, what is that you want from me. But I will care for everyone. I will treat everyone alike. I have no partiality. Srinivasa Tiruvenkatamudaiyai Srinivasa Tiruvenkatamudaiyai Jaya Govinda Mukunda Ananda Srinivasa Tiruvenkatamudaiyai Dina Sharanyan enum பெயர் கொண்டாய் தீனசரண்யன் எனும் பெயர் கொண்டாய் தீனன்யனை போல் வேறவர் கண்டாய்
திருவெங்கடமுடையாய் ஜகம் புகழும் ஏழுமலை மாயவனே ஜகம் புகழும் ஏழுமலை மாயவனே திருமகள் அலர் மேல் மங்கை மணாளனே ஜகநாத சங்க சக்கர தரணே திருவடி கபயம் அபயமையா ஜெய ஸ்ரீனிவாச திருவெங்கடமுடையாய் ஜெய கோவிந்த முகுந்த ஆனந்த ஸ்ரீனிவாச திருவெங்கடமுடையாய் சிவசங்கர் ஒரு யோகியடா என் சிந்தனையில் இவர் தியாகியடா தவமகனிவரது வார்த்தைகளில் தாயினும் அன்பு துவனிக்குமடா கண்பட்டாலே பாவம் போம் கைப்பட்டாலம் நோய்கள் போம் கால்பட்டாலே பால் பெருகும் இவர் காதில் பட்டால் வினை கருகும் முல்லை சிரிக்கும் இதழ்களிலே முத்தின் வரிசை ஒளிருமடா தாமரை மலர்ந்த பதங்களிலே நான் மறை தஞ்சம் அடைந்ததடா பொன்னும் பொருளும் தான் விரும்பார் பூப்பழமெதுவும் தான் கொல்லார் அல்லும் பகலும் உழைக்கின்றார் ஆசிகள் வாழி இறைக்கின்றார் ஆதிசங்கர தேவனடா இவன் அகிலம் வந்தது யோகமடா இந்த ஜோதி ஸ்வரூபன் ஸ்ரீ ஐயப்பன் சொன்னால் சொன்னது பலிக்குமடா சிவசங்கர் ஒரு யோகியடா बेगी हरो हनुमान महाप्रभु जो कछु संकट होए हमारो कौन सो संकट मोर गरीब को जो तुमसे नहीं जात है टारो जय 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 हनुमान गोसाई कृपा करो महाराज जय 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 तन में तुम्हारे शक्ति विराजे मन भक्ति से भीना जो जन तुम्हारी शरण में आए दुख दर्द हर लीना हनुमत दुख दर्द हर लीना குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா